அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் மருத்துவர் வாப்பா ராகவேந்திரன். நான் வேளாண் அறிவியல் நிலையம் வம்பனில் கால்நடை மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பண்ணை வைக்கிறோம். ஏதோ ஆட்டு பண்ணையாக இருந்தாலும் சரி, மாட்டு பண்ணையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பண்ணையை நம்ம இல்லை பன்றி பண்ணையாக வைக்கிறதா இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமானது பதிவேடுகள். பதிவேடுகள் அப்படின்னா ஒரு ஆட்டை பற்றின முழுமையான விஷயம் நமக்கு தெரிய வரும். எந்த ஒரு பண்ணையாக இருந்தாலும் அது லாப நோக்கத்தோடு செல்லுதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நம்ம பதிவேடுகளோட அவசியம். அந்த பதிவேடுகள் செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு விலங்கையும் நம்ம அடையாளம் காணணும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேக் அப்ளிகேட்டர் இயர் டேக்ஸ். இந்த இதுதான் இப்போதைக்கு எளிமையாக இருக்கக்கூடிய அடையாளம் காணுவதில் ஒரு முறை. இந்த பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மேல் எண்டு, இன்னொன்று ஃபீமேல் எண்டு. இதை இந்த பகுதியில் வச்சு நம்ம சரிவர அடிக்குதா அப்படிங்கிறத ஒரு முயற்சி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பாருங்கள் இப்படி நேரடியாக இருக்குதான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அடிக்குது அப்படின்னா நம்ம ஆட்டை பிடிச்சி அதோட காதில், ஏதாவது இடது காதில் இல்லைனா வலது காதில் நம்ம அடிக்கணும். இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். இதே மாதிரி நம்பர் உங்களுக்கு பிடித்தமான நம்பர் இது பிரிண்ட் ஆகி வந்திருக்குது. பிரிண்ட் இல்லாத நம்பர்களும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள், ஊதா, சிகப்பு, பச்சை 4 வண்ணத்தில் இருக்கும். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குன்னா ஊதா எது தெரியும், இல்லை மஞ்சள் மிக அருமையாகவே தெரியும். இப்போ நம்ம ஒரு ஆட்டை பிடிச்சி பார்க்குறோம் அப்படின்னா அதோட நடுப்பகுதியில், காதோட நடுப்பகுதியில் அந்த டேக் வர மாதிரி பண்ணணும். நம்ம ஓரமாக அடித்தாலோ இல்லை கீழ்ப்புறமாக அடித்தாலோ இல்லை இந்த பக்கமாக அடித்தாலோ அது எளிதில் மேய்ச்சல் போகும்போது இதுவாகி கலண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மரக்கிளைகளில் மாட்டி. அதனால் எப்பொழுதுமே காதை நடுப்பகுதியில் வச்சு அடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சுருந்தா நம்ம பதிவேடுகளில் நம்ம ஏற்றிட்டு எந்த ஆடு எப்போ பிறந்தது, அது எப்போ செனைக்கு வந்தது, அதுக்கு என்ன தடுப்பூசி கொடுத்தோம், என்ன மருந்து கொடுத்தோம் அப்படிங்கிற முறையாக நம்ம பார்க்குறதுக்கு இந்த விலங்குகளோட அடையாளம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. நன்றி.